மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் ரத்து செய்துவிட்டு தனக்குத்தானே பொதுச் செயலாளராக சுற்றிக் கொண்டதன் காரணமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அதனுடைய நிலை இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறியிருக்கிறது என்பதையும் இந்த செயலை அண்ணா திமுகவை குளிதோண்டி புதைத்த அந்த பாவ செயலை பழனிசாமியும் அவரோடு இணைந்திருக்கிற உதயகுமார், இந்த உதயகுமார் எங்கிருந்து வந்தார் அந்த ஆள். நான் போய் ராமநாதர் எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலை போட்டிட்டேன். பன்னீர்செல்வத்தை கூட்டு 6 பன்னீர்செல்வத்தை, அது இன்சியல் ஓ இருக்கிற பன்னீர்செல்வமா பார்த்தேன். கொண்டாந்து நிப்பாட்டினா இருந்தாலும் என்னை தோற்கடிக்க போகுது. என்னாச்சு? இந்த 6 பேருக்கு டெபாசிட் போச்சு. இரட்டையில நிப்பாட்டி இருந்தாங்களே ஒரு வேட்பாளர் பெருமாங்கிறவர், அவருக்கு டெபாசிட் போச்சு. வெறும் 95,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்காளர்களுடைய அந்த 10 லட்சம் வாக்குகள் பதிவானது. அதில் வெறும் 90,000 ஓட்டுகள் தான் இரட்டையிலை பெற்றது. இன்றைக்கு நான் சுயேட்சையாக போட்டியிட்டு 10 லட்சம் பதிவான வாக்குகளை 3,62,000 வாக்குகள் பெற்று மக்களுடைய நான் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் நின்றேன் என்று சொன்னால், தர்மயுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய வலிமை பொதுமக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக நான் போட்டியிட்டேன். மக்கள் எங்களுக்கு தான் வரவேற்பளித்து வாக்களித்தார்கள் என்ற நிலையை நாங்கள் அந்த தேர்தல் மூலமாக உறுதி செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.